அம்மா அம்மா இன்னும் என் மேலே கோவமாக இருக்கீங்களா? அம்மா இன்னும் நம்ம மேலே கோவத்தில் தான் இருக்காங்க போல் இருக்கு. அதனால தான் நம்மளுக்கு பதில் பேசாமல் அப்படியே இருக்காங்க. அம்மா இன்னும் எத்தனை நாள் இதமா என்கிட்ட பேசாமல் இப்படியே இருப்பீங்க? நானும் பேசிக்கிட்டே இருக்கேன், எனக்கு பதில் பேசாமல் அப்படியே உட்காந்துருக்கீங்க. அவ்வளோ கோவத்தில் இருக்கீங்களா என் மேலே? உங்களுக்கு நான் வேண்டாத பிள்ளை ஆயிட்டேன்ல, அதாம நீங்கள் என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறீங்க. நானும் இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருக்கேன், என்னன்னு கேட்கவே மாட்டீங்க. பின்னாடி நடக்க போறத நினைச்சாலே ஒரு நிமிஷம் மாட்டி நின்னுட்டு போல் இருக்கேன். மாடிசாமி கேட்டா நான் என்னன்னு சொல்லுவேன்? நாக்கு முக்கு நாக்கு முக்கு நாக்கு முக்கு நாக்காய் நாக்கு முக்கு நாக்கு முக்கு நாக்காய். ஏண்டா சித்து, எதுக்குடா அந்த டோர் மேல உனக்கு இவ்வளவு கோவம்? டேய் நான் செம்ம கோவத்தில் இருக்கேன்டா, வாயை கொடுத்து வாங்கி கட்டியது. ஏண்டா நீ எப்பட கோவப்படாம இருந்த, இப்ப கோவப்படுறதுக்கு? டேய் சிறுவண்டு, வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்காத. தம்பி நீ எதுக்கு இப்ப இவ்வளவு டென்ஷனா இருக்க? ஒய் டென்ஷன் ப்ரோ, எதுவும் வந்தாலும் சொல்லு. டேய் அம்மா ஹால்ல உட்காந்துருக்காங்க, உன்கிட்ட பேசல அதானே? நான் அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கும்போது நீ வந்து பாத்தியா? இது எதுக்குடா நான் வந்து பார்க்கணும்? 1 மந்தா இதானே நம்ம வீட்டுல நடக்குது, ஏதோ புதுசா நடக்கிற மாதிரி சொல்றேன். டேய் ஓவரா பேசுறடா நீ. நான் கொஞ்சமா தான் பேசுறேன், நீ தான்டா குண்டுமணிக்கு பிடிக்காததான் பார்த்து செஞ்சுட்டு இருக்க. இருந்தாலும் அவங்க நான் பேசுறது சுத்தமா காது கொடுத்து கேட்கவே இல்லடா, இப்படிலாம் இருக்க மாட்டாங்க. டேய் அவங்க ஏன் இவ்வளவு கோவத்துல இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்டா எதுக்கு இவ்வளவு கோவத்துல இருக்காங்க? டேய் ஒரு வாரமா நம்ம கோழி யார் வீட்டுல முட்டை விடுதுன்னே தெரியல. நேத்துக்கு அந்த கோழி எங்க முட்டை விடுதுன்னு கண்டுபிடிச்சு அவன் சொல்லிட்டு நான் அழைச்சிட்டு போனாங்க. நேத்துக்கு எனக்கு கேட்ட நேரம்டா, அந்த கோழி என் கையில சிக்கவே இல்லை. அதுக்கு ரோட்ல விட்டு கேட்டாங்க பாரு கேள்வி. நானும் அந்த முடக்கு தாண்டதுக்குள்ள 2 வாட்டி தூக்க மாட்டேன்னு இருக்கணும் நேத்தியே. நீ என்னவோ அவங்க பேசணும்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்க? டேய் அவங்கள பார்த்தா அதனால கோவமா இருக்கிற மாதிரி தெரியலடா. சரி ஏன் கோவத்துல நீங்க நீயே கேட்க வேண்டியதானடா? டேய் நான் கேட்டேன்டா, கேட்காம இருப்பேன்னு நினைக்கிறியா? அவங்க வாயை திறக்கல. அப்பெல்லாம் இந்த குண்டுமணி கோழி பிரச்சனையில யாருக்கிட்டே வாயை கொடுத்து வாங்கி கட்டிச்சுன்னு நினைக்கிறேன். அதனாலதான் அப்படியே உட்காந்துருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் ஆச்சுன்னா தெரியும் யாருக்கிட்ட என்ன பிரச்சனை பண்ணுச்சுன்னு. தம்பி சண்டைக்கு தயாராரு. டேய் அப்படிலாம் எதுவும் இருக்காது, சும்மா அவங்க இஷ்டத்துக்கு அடிச்சு விடாத. டேய் இந்த சீனு சொல்றது இன்னும் ஒரு 1/2 மணி நேரத்துல உனக்கு தெரியும் பாரு. பாக்கும் சரி அப்பாவும் அப்பா தான் வாங்கடா ஆளே காணோம். அப்பா காலையில காய்கறி வண்டி எடுத்துட்டு போயிருப்பாரு, இனிமேதான் வருவாரு. அப்பதான் பின்னாடி ஏதோ வேலையா இருக்காங்க. சரிடா. சரி காலேஜ்ல ஒழுங்கா போறியா? நீயா காலேஜ் ஒழுங்கா போறியான்னு கேக்குற? ஒன்றும் இல்லை, என் ஃப்ரெண்டு இன்னைக்கு பீச்சுக்கு போனானா, அங்கே வந்த மாதிரியே ஒரு பையனை பார்த்தானா. அந்த பையன் கூட உன் லவ்வர் காயத்ரி மாதிரியே ஒரு பொண்ணையும் பார்த்தானாடா. ஏண்டா உன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஒழுங்கா ஸ்கூலுக்கு வர மாட்டாங்களா? எப்படி நம்ம உன் சொந்த கண்ணில் நான் மட்டும் மாட்டேங்கிறேன்? ஓஹோ அப்போ நீ இன்னைக்கு காலேஜ் போல, பீச்சுக்கு தான் போயிட்டு வந்திருக்க, அதுவும் அந்த பொண்ணு கூட. தொக்கா மாட்டிக்கிட்டியே சித்து. டேய் நான் உங்ககிட்ட சும்மா தாண்டா போட்டு வாங்கினேன். அப்ப நான் சொன்னது உண்மைதானா? தொக்கா மாட்டிக்கிட்டிய கட்டெரும்பு. போயும் இந்த சித்தெரும்பு கிட்ட மாட்டிக்கிட்ட பாத்தியா நீ? ஓ அப்போ நானும் தான் உண்மையை சொல்லி மாட்டிக்கிட்டேனா? ஏண்டா நீ மாட்டிக்கிட்டது உனக்கு 1/2 மணி நேரம் கழிச்சுதான் தெரியுதா? டேய் தம்பி அம்மா கிட்ட இதை பத்தி எதாச்சும் சொல்லுவியா? சொல்லாம இருக்கணும்னா என்ன கொஞ்சம் கவனிச்சா போதும், நான் சொல்ல மாட்டேன். சொல்லு தம்பி, உனக்கு என்ன வேணும் சொல்லு, அண்ணா வாங்கி தரேன்டா. தம்பி உன்னை பத்தி எனக்கு தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டியா? நான் ஏதாச்சும் கேட்டீங்கன்னா போய் எங்க செகண்ட் ஹேண்ட் பொருளா கிடைக்குமோ அங்க போயிட்டு வாங்கிட்டு வந்து கொடுக்கலாம்னு பாக்குறியா நீ? அந்த வேலைலாம் இந்த சீனு கிட்ட நடக்காது. ஒரு வாட்டி ஏமாந்தானா ஓயாதான் ஏமாந்துட்டு இருப்பேன்னு நினைக்கிறியா? நீ ஒரு ஆணையும் புடுங்க வேணாம், பைசாவை மட்டும் எடுத்து வை. டேய் நீ ஓவரா பண்றடா. நீ என்ன பண்ணுவியோ அதை தானே சொல்ற. அதுக்கு நீ இப்படியா ஒரு அண்ணங்கிற மரியாதை இல்லாம மானத்தை வாங்குவ? ஆனா மானத்தை வாங்கினேன், நீ என்ன செய்வியோ அதானே சொல்றேன். சரிடா நான் பைசாவே கொடுக்குறேன் சரியா? நீ இதை முன்னாடியே சொல்லியிருந்தா நான் ஏன்டா இவ்வளவு பேச போறேன்? சரி தரேன், எவ்வளவு வேணும்? எனக்கு ஒரு 1000 rupees வேணும்டா. என்னடா சொல்ற? 1000 rupees-ஆ? ஏண்டா ஒரு 1000 rupees தானே கேட்டேன், அதுக்கு ஏன்டா இப்படி முழிக்கிற? சரி 1000 ரூபாய்க்கு நீ அப்படின்னு வாங்க போற? டேய் நான் என்ன வேணாலும் வாங்குவேன்டா, அதெல்லாம் உனக்கு தேவையில்லாதது. பணத்தை மட்டும் கொடு. டேய் இருந்தாலும் நான் பணம் கொடுக்க போறேன்டா, என்கிட்ட நீ சொல்லணும்ல. அதெல்லாம் சொல்ல முடியாது, நீ கொடுக்கலையா நான் போய் அம்மா கிட்ட சொல்லுவேன் நீங்க நடந்ததை. எது உனக்கு ஓகே? சொல்லு தம்பி சொல்லு, என்ன பண்ணலாம்? 1000 rupees-ஆ இல்லை போய் அம்மா கிட்ட சொல்ல வேணாம்? கொடுத்து தொலைறேன்டா, நீ யாருக்கிட்டையும் எதுவும் சொல்ல வேணாம், கொஞ்சம் அமைதியா இரு, அதுவே போதும். ஐயோ நீ ரொம்ப கஷ்டப்படுற, கொடுத்துலாம் தொலைய வேணாம், நான் போய் அம்மா கிட்ட சொல்லிடுறேன். இதுக்கு மேல உன் பைசா வாங்கினா எனக்கு அசிங்கடா. இது சொல்லாதடா. சரி அப்போ 1250 கொடு. டேய் அதுக்குள்ள 250 ஏத்துட்ட? ஆமா நீ என்ன ரொம்ப அசிங்கப்படுத்துற, அதனால உனக்கு பெனால்ட்டி போட்டிருக்கேன். டேய் அதுக்குள்ள 250-ஆ? ஆமா கொஞ்சம் கம்மியா தான் கேட்கணும், ஓவரா பண்ணாத கொடு. சரி தரேன். அப்பா பணம் வாங்குறதுக்கு எவ்வளவு பேச வேண்டியதா இருக்கு. சரி நான் போயிட்டு கூலிங்கா ஏதாவது குடிச்சிட்டு வரேன், அதுக்குள்ள நீ பணத்தை எடுத்து வைக்கிற.
சிறுவண்டுக்கெல்லாம் கொடுக்க முளைச்சு நம்மள கடிக்குது. ஏம்மா எங்கம்மா பண்ணி நீ? அம்மா அம்மா என்னாச்சு அப்படியே உட்காந்துருக்க? என்னாச்சு உங்களுக்கு? எதுக்கு இப்படி உட்காந்துருக்காங்க? அம்மா உடம்புக்கு ஏதாவது முடியலையா? எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கம்மா. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. உடம்பு நல்லா இருக்குன்னா அப்புறம் ஏம்மா இப்படி சோகமாக உட்காந்துருக்கீங்க? என்னம்மாச்சு? அதான் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறேன்ல, போம்மா. அம்மா நீங்கள் நார்மலாக இருந்தால் எனக்கு தெரியாதா? என்ன நடந்துச்சு சொல்லுங்க. உன் மருமக கல்பனா ஏதாவது சொன்னால உன்ன சொல்லுமா. அவெல்லாம் ஒன்றும் சொல்லம்மா. அப்புறம் உன் பையன் ஏதாவது உன்ன சொன்னானா? அண்ணனும் ஒன்றும் சொல்லம்மா. அப்போ என்னதம்மா ஆச்சு சொல்லுங்கம்மா. ரம்மா அம்மாவுக்கு என்னாச்சு? ஏன் என்னாச்சுன்னு கேட்டுக்கிட்டே இருக்க? அண்ணா நானும் ரொம்ப நேரமாக அம்மாவை கேட்டுக்கிட்டு இருக்கேன், சொல்லவே மாட்டுறாங்க. நீனாச்சும் வந்து கேளு. அம்மா என்னாச்சும்மா சொல்லுங்க. ஏதாவது உடம்பு சரியில்லையா? வாங்கம்மா ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடலாம். அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, உடம்பெல்லாம் நல்லா தான் இருக்கு. உடம்பு நல்லா இருக்குன்னா நீங்கள் இப்படி இருக்க மாட்டீங்க. இப்போ என்னம்மா நடந்துச்சு சொல்லுங்கம்மா. அம்மா அதான் அண்ணன் கேட்குறான்ல சொல்லுமா. அம்மா கல்பனா ஏதாவது சொன்னாலும் உன்ன சொல்லுமா. கல்பனாலாம் ஒன்றும் சொல்லப்பா. அப்புறம் எதுக்குமா இப்படி உட்காந்துருக்க? சொன்னா தானம்மா தெரியும் எங்களுக்கு. அது அந்த குண்டு பண்ணி இருக்கல்லப்பா, அவள் கோழி வந்து நம்ம மொட்டை மாடியில் 10 நாளாக முட்டை விட்டுன்னு சொல்லி சண்டையை வளர்த்தி என்ன அடிச்சிட்டாப்பா. அம்மா என்னம்மா சொல்றீங்க? குண்டுமணி உங்களை அடிச்சாளா? ஏம்மா நீ வந்தவனே என்கிட்ட சொல்லியிருக்க வேண்டியதானே? நான் போய் இந்த குண்டுமணி என்ன பண்ணுமோ பண்ணிட்டு வந்திருப்பேன். எனக்கு ஒரே அசிங்கமாக போயிட்டதுப்பா, ரோட்டில் விட்டு அடிச்சதும். அம்மா அழுவாதீங்கம்மா, உங்களை அடிச்சவளை நான் பழி வாங்காம விட மாட்டேம்மா. அவளுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா நம்ம அம்மாவை ரோட்டில் விட்டு அடிச்சிருப்பா. அண்ணா அவளை நம்ம சும்மா விடக்கூடாதுண்ணா. வான இதுக்குதான் நான் உங்ககிட்ட சொல்லலை, தெரிஞ்சா நீங்கள் போய் சண்டை போடுவீங்கல்ல, அதாண்ட நான் சொல்லறாமோ. அவள் வீட்டுக்கெல்லாம் போவாத. நீ சும்மா இருமா, உன்னை அடிச்சிருக்கா அவளை சும்மா விட சொல்ற? அண்ணா வானா குண்டு பண்ணி வீட்டுக்கு. சரிடம்மா, நம்ம அம்மாவை அடிச்சவளை அவளை சும்மா விடக்கூடாது. குண்டுமணி குண்டுமணி வெளில வா. எங்க அம்மாவே அடிச்சிட்டு நீ வீட்டுக்குள்ள வந்து பதுங்கிட்டு இருக்கியா? வெளில வாடி. நீ வெளியில வரியா இல்ல கதவெல்லாம் ஒட்டச்சிக்கிட்டு நான் உள்ள வரவா? ஐயோ நம்ம பயந்த மாதிரி அந்த ரஞ்சிதா மவங்கண்ணியும் மவகாரியும் சண்டை கழிச்சிட்டு வந்திருக்காள். இப்படி இப்போ நீ வெளில வர போறியா இல்லையா? அவங்க அம்மா வடிச்ச கோபத்துல நம்மள ஏதாவது பண்ணிடுங்களா? அம்மா யாரோ ரொம்ப நேரமா உங்களை கூப்பிட்டு இருக்காங்க, யாருன்னு போய் பாருங்க. உங்ககிட்ட தான் சொல்றேன், உங்களை தான் ரொம்ப நேரமா கூப்பிட்டு இருக்காங்க. நான் போய் பாக்குறேன் சித்து, நீ உள்ள போ. பாக்குறேன்னு சொல்லிட்டு நீங்க உள்ள உட்காந்துருக்கீங்க. வாங்கம்மா யாருன்னு போய் பார்ப்போம். நான் தான் சொல்றேன்ல, நான் போய் பாத்துக்கிறேன், நீ போடா. சரி நீங்க உட்காந்துருங்க, நானே போய் பார்த்துட்டு வந்துடுறேன். டேய் சித்து வேணாம்டா, சொல்றது கேளுடா, நானே போய் பாத்துக்கிறேன்டா, நீ உள்ள போடா. பரவாயில்ல நானே பார்த்துட்டு வரேன். இப்போ நீ வெளில வர போறியா இல்லையா? ஏன் வீட்டுக்கு முன்னாடி ரொம்ப நேரமா கத்திட்டு இருக்கீங்க? உள்ள வந்து பேச வேண்டியதானே எதுவாக இருந்தாலும். வாங்க சித்தப்பா. டேய் நான் உன் வீட்டுக்குள்ள வந்து சவகாசமா உட்காந்து பேசுறதுக்கு வரல. உங்க அம்மாக்காரவங்கள வெளில வர சொல்லு. ஏன் சித்தப்பா என்னாச்சு? எதுக்கு அம்மா மேல கோவமா இருக்கீங்க? குண்டுமணி என்னங்க மரியாதை இல்லாம எங்க அம்மா குண்டுமணின்னு கூப்பிடுறீங்க? ஏண்டா உங்க அம்மா பேரு குண்டுமணி தானே, அப்புறம் வேற எப்படி கூப்பிட சொல்ற? சித்து நீ கொஞ்சம் அமைதியா இருப்பா. உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா எங்க அம்மாவே அடிப்ப. என்ன சித்தப்பா சொல்றீங்க? அம்மா பாட்டி அடிச்சாங்களா? ஆமா சித்து, உங்க அம்மாக்காரி எங்க அம்மாவை அடிச்சுட்டா. சித்தப்பா அதுக்குன்னு அவைவன் பேசுவீங்களா? மரியாதை பேசுங்க. ஓஹோ உங்களுக்கு மட்டும் மரியாதை தனியா வந்திருக்கோ? இந்த குண்டுமணிக்கு எவ்வளவு கொழுப்பு இருந்தா நடு ரோடுன்னு கூட பார்க்காம எங்க அம்மாவை அடிச்சிருக்கா. அவளை சும்மா விட சொல்றீ நீ? ஏமா எதுக்குமா ரஞ்சிதா மாட்டியா நடு ரோட்ல விட்டு அடிச்சிங்க? ஒரு வாரமா நம்ம கோழி அவங்க வீட்டுல முட்டை விட்டதை எடுத்து சாப்பிட்டுட்டாங்கடா, அதான்டா அடிச்சிட்டேன். கோழி முட்டைக்கு போய் அந்த பாட்டியை நடு ரோட்ல என்ன அடிப்பியா நீ? சொல்லு, நீ பெத்த பிள்ளை தானே கேட்கறான், பதில் சொல்லு. அந்த சின்ன பையலுக்கு இருக்கிற அறிவு உனக்கு இருக்கா? தம்பி மன்னிச்சிடுங்க, என் மேலேயும் தப்பு இருக்கு, நானும் அவசரப்பட்டு அடிச்சிருக்க கூடாது. மன்னிப்பா? அப்போ நானும் உங்களை அடிச்சுட்டு மன்னிப்பு கேட்கறேன், ஒத்துப்பீங்களா நீங்க? அதானே, அவங்க நடு ரோட்ல விட்டு அடிச்சுட்டு நீ ஈஸியா வந்து வீட்டுல சாரி கேப்பியா? சாரிடம்மா, நான் பண்ணது தப்பு தான். எனக்கு அதெல்லாம் தேவையில்லை. எந்த இடத்துல எங்க அம்மா அடிச்சோ அதே இடத்துல நிற்க வச்சு ஒன்னு அடிக்கணும். ஏங்க அதான் எங்க அம்மா தெரியாம பண்ணிட்டாங்க, மன்னிச்சிருன்னு கேட்கறாங்கல்ல, மறுபடியும் உங்களை அடிக்கணும்னு சொல்றீங்க? டேய் நான் உன்கிட்ட பேசல, அமைதியாரு. சித்தப்பா நீங்களாச்சும் சொல்லுங்க, தெரியாம பண்ணிட்டாங்க, அதுக்காக அவங்களே மறுபடியும் அடிச்சு அதே தப்பு நீங்க பண்ணி போறீங்களா? டேய் அப்போ எங்க அம்மாவை அடிச்சிருக்காங்களே, எங்க அம்மாவுக்கு அசிங்கமா இருக்காது? சித்தப்பா நாங்கள் சொல்றோம் சித்தப்பா, இனிமேல் அது மாதிரி பண்ண மாட்டாங்க. நான் பாட்டிக்கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்றேன். அம்மா போயிட்டு மன்னிப்பு கேளுங்கம்மா. அப்படி நினைக்கிறீங்க? உங்க அம்மாட்ட இவ்வளோ சொல்ற, அவங்க எங்கேயாச்சும் மன்னிப்பு கேட்குறாங்களா? மன்னிப்பு கேட்டால் எல்லாம் சரியா போயிடுமா? பாட்டி எங்க அம்மாவுக்கு பதிலாக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் பாட்டி, மன்னிச்சிருங்க பாட்டி. நாளை பின்ன நான் எப்படி அந்த வழியை கடை விதிக்க போறது? நடு ரோடு கூட பார்க்காம அப்படியே அடிச்சுட்டேன். என்ன ரஞ்சிதம் பெருமா குடும்பமே என் வீட்டுக்கு முன்னாடி நிற்கிது, என்னாச்சு? வாங்கண்ணே, உங்களுக்காக தான் ரொம்ப நேரமாக காத்துட்டு இருக்கேன். சொல்லு ராமு, என்னாச்சு? சொல்லியிருந்தா நானே வீட்டுக்கு வந்திருப்பேன்ல. அண்ணா அதை இங்கே பேசினா தானே சரியா இருக்கும். டேய் நம்ம அம்மாவை அடிச்சிருக்கா, அவன் புருஷன்கிட்ட போய் அண்ணன் ஒன்னு இப்போதான் உறவு கொண்டாடுற. என்ன ராமு சொல்ற? யாரு உங்க அம்மாவை அடிச்சது என் வீட்டுல இருந்து? வேற யாரும் இல்லைண்ணே, உங்க பொண்டாட்டி தான்.
என்னடி இதெல்லாம் ராமு சொல்றது உண்மையா? உங்களுக்காகவும் சித்துவுக்காக மட்டும்தான் பார்க்குறேன். இல்லைன்னா நான் வந்த வேகத்துக்கு என்ன வேணாலும் பண்ணிட்டு போயிருந்திருப்பேன். ஆண்டி உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லையா? அவங்க வயசு என்ன உன் வயசு என்ன? அவங்கள போய் அடிச்சிருக்க. இல்லைங்க, நம்ம கோழி வந்து அவங்க வீட்டில் போய் முட்டை போட்டுது, அதை எடுத்து சாப்பிட்டுட்டாங்க. அதான் உன்னெல்லாம் ஃப்ரீயாக விட்ட மாதிரி அதுதான்டி நான் பண்ண தப்பு. கேவலம் முட்டைக்காக போய் அந்த அம்மா வச்சிருக்கே. அவங்க வயசு என்ன உன் வயசு என்ன? ஏங்க ஃபார்மாலிட்டிக்கு எங்களுக்கு முன்னாடி ஒரு அடி அடிச்சுட்டு எல்லாத்தையும் சரிப்படுத்த பார்க்குறீங்களா நீங்கள்? அம்மா அவள் பண்ணது தப்பு தாம்மா. வேணா உங்கள் அம்மா காலில் வந்து மன்னிப்பு கேட்க சொல்கிறேன். அண்ணா அதெல்லாம் ஒன்றும் வேணாண்ணா. என்ன நீ சும்மா இரு, அம்மா காலில் வந்து மன்னிப்பு கேட்கட்டும். ரமா எனக்கெல்லாம் தெரியும், நீ அமைதியாரு. தம்பி ரமா சொல்கிற மாதிரி நான் வேணா பெரியம்மா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க சொல்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நான் உங்களுக்காக விட்டுட்டு போகிறேன். மறுபடியும் எங்கள் அம்மா கிட்ட எதுவும் பிரச்சனை பண்ணக்கூடாதுன்னு மட்டும் சொல்லி வைங்க. அண்ணா அவங்கள நம்ம அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லு. மாடசாமி அண்ணன் தான் கேட்டிருக்காருல, அதுக்கப்புறம் அவன் மரியாதை இல்லாமல் நம்ம அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்க சொன்னால் அவங்களுக்கு நம்மளுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? தம்பி இனிமேல் இது மாதிரி நடக்காமல் நான் பார்த்துக்கிறேன். சரிங்கண்ணா, பொம்பளைங்களை ரொம்ப ஃப்ரீயாக விட்ட இப்படி தான். ஏங்க அதான் நீங்கள் நினச்சி வந்தது நடந்துச்சுல, அப்புறம் என்ன, கிளம்புங்க. சித்து நீ கொஞ்சம் அமைதியாரு. என்ன சித்தப்பாட்ட இப்படிலாம் பேசுகிற? பரவாயில்லண்ணா, சின்ன பையன் தானே, விடுங்க. நான் ஒன்றும் மனசில் வச்சுக்கல. அண்ணா இருந்தாலும் நீ பண்ணுறது தப்பு. குட்டு பண்ணி நம்ம அம்மா காலில் வந்து மன்னிப்பு கேட்க சொல்ல போறியா இல்லையா நீ? ஏங்க உங்கள் அம்மாவே எங்கள் அம்மா அடிச்சாங்க, அதுக்காக எங்கள் அப்பா எங்கள் அம்மா அடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் ஏன் மன்னிப்பு கேட்க சொல்கிறீங்க? சித்து நீ கொஞ்சம் அமைதியா இருப்பா. என்னடா எங்கள் அம்மாவை அடிச்சிருக்கா உங்கள் அம்மா? அந்த பேசுனா திமிரா பேசுகிற நீ? ரமோ உங்ககிட்ட என்ன சொல்லிட்டு இருக்க? மறுபடியும் அதே பேசிட்டு இருக்க. பெரியம்மா குண்டுமணி பண்ணது தப்பு தான், மன்னிச்சிருங்க. நான் வேணா அவளுக்கு பதிலாக அவங்க காலில் வந்து மன்னிப்பு கேட்குறேன். அப்பா நீங்கள் ஏன் அவங்க காலில் வேணும்னு சொல்கிறீங்க? சித்து உனக்கு ஒன்றும் தெரியாது, அமைதியாரு. பெரியம்மா மன்னிச்சிருங்க பெரியம்மா, என் பொண்டாட்டிக்காக நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இப்ப மனசு என்னப்பா பண்ற? ஏன் சரிப்பா? என்ன என்னென்ன பண்ணுறீங்க? ஏஞ்சிரிங்கண்ணா. எதுக்குண்ணா நீங்கள் அம்மா காலில் விடுறீங்க? பரவாயில்லப்பா, என் பொண்டாட்டி பண்ண தப்பு தானே. என் பொண்டாட்டிக்காக நான் அம்மா காலில் தானே விழுறேன். பரவாயில்ல. இப்போ என்னப்பா பண்ணுறீங்க? ஏஞ்சிருங்கப்பா. என்னால தானே மனசாமி ரஞ்சிதன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறாரு. இப்ப மனசாமி மன்னிச்சிட்டப்பா. ஏன் சரிப்பா? எதுக்குப்பா காலெல்லாம் வந்துட்டு ஏன் சரி நீ? இல்லை பேருமா, இருந்தாலும் குண்டுமணி உங்களை அடிச்சிருக்க கூடாது. அவள் அடிச்சது தப்பு தானே, அவளுக்காக தான் நான் மன்னிப்பு கேட்குறேன். அதுக்காக நீ காலில் விழுந்து மன்னிப்பு கேட்பியா? பரவாயில்ல பெரியம்மா, நீங்கள் மட்டும் யாரு? நீங்களும் எனக்கு ஒரு அம்மா தானே. உங்கள் காலில் தானே விழுந்தேன். உங்கள் காலில் விழுந்தது எனக்கு ஒன்றும் அசிங்கம் இல்லை பெரியம்மா. பரவாயில்ல பெரியம்மா, நீங்கள் மட்டும் யாரு? நீங்களும் எனக்கு ஒரு அம்மா மாதிரி தானே. உங்கள் காலில் வந்துட்டு நான் அசிங்கமாக நினைக்கல. என்ன குண்டுமணி புருஷன் பொசுக்குன்னு காலில் வந்து எல்லா பிரச்சனையும் ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டோம். ஆனால் இருந்தாலும் நீங்கள் காலெல்லாம் விடக்கூடாதுண்ணே. தப்பு செஞ்சது யாரோ, நீங்கள் மன்னிப்பு கேட்பீங்களா? பரவாயில்ல நம்ம வீட்டு அண்ணா, இருந்தாலும் நீங்கள் மன்னிப்பு கேட்டது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குண்ணே. அம்மா ரம்மா வாங்க வீட்டுக்கு போகலாம். சரிப்பா. ரம்மா உனக்கு மட்டும் தனியாக சொல்லுமா, கிளம்பு. ராமு நீயா இருக்கனால கொஞ்சம் அமைதியாக போயிட்டு, உன் இடத்துல வேறு யாராவது இருந்தால் பிரச்சனை பெருசாக இருக்கும். அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா, நீங்கள் மட்டும் யாரு? சரிண்ணா, நான் இப்போ கிளம்புறேன். சரி ராமு. பார்த்தீங்களா நீங்கள் பண்ண ஒரு தப்பு அப்பாவை எங்கே வந்து நிறுத்திருக்கீங்கன்னு? கொஞ்சம் கூட நீங்கள் பொறுமையாக இருக்க மாட்டீங்களே? உங்களுக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் தான் பண்ணுவீங்க. எல்லாருக்கும் முன்னாடி அப்பாவை அவங்க காலில் விழ வச்சுட்டீங்களேம்மா. நீ சித்து ஒன்றும் பேசாத, வீட்டுக்குள்ளே போடா. அப்பா இவங்க இது மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்கன்னா எல்லாருக்கும் முன்னாடி நம்ம அசிங்கப்பட்டு தான் இருக்கணும். சரி போடா, பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிட்டுல, அப்புறம் என்ன நீ பேசிகிட்டு இருக்க? வீட்டுக்குள்ளே போ. அம்மாவை மட்டும் ஒன்றுமே கேட்காதீங்க. சரி போடா, ஏன் இங்கே நிற்கிற? வீட்டுக்குள்ளே போ. இல்லைங்க, இருந்தாலும் என்னால தானே உங்களுக்கு இவ்வளோ அசிங்கம். தெருவில் நின்று எதுவும் பேச வேணாம். நீ பண்ணது வரைக்கும் போதும். வீட்டுக்குள்ளே போ தயவு செய்து. கிட்ட தாண்டி சொல்கிறேன், வீட்டுக்குள்ளே போக முடியுமா முடியாதா? மன்னிச்சிடுங்க. பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு இப்போ மன்னிப்பு கேட்குறியா நீ?